கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி சந்திப்பிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்த மாதம் முழுவதுமாய் 7 மாதங்களும் நாம் சந்தித்த எத்தனையோ சவால்கள் உண்டு, எத்தனையோ போராட்டங்கள் உண்டு. அனைத்திலுமே தேவன் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தார். இந்த புதிய மாதம் 8வது மாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் போது தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இதனால் நாம் சோர்ந்து போகிறோம். சில வேளை நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்களை அது புண்பற்ற விதத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மற்றவர்கள் உயிருள்ள ஆண்டவரை அவர்கள் தேடுகிறார்களா என்று சொல்லி அறிந்து நீங்கள் நாளும் செல்ல வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தையை நாம் ஆண்டவரை குறைத்து காண்பிருக்கிறதே. அப்படி இல்லாதபடி இந்த மாத பிறப்பிலே நாம் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமானது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம் சொல்கிறது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அவர் சொல்லிய வார்த்தைக்கும்படி நீங்கள் நான் நடக்க வேண்டும். இந்த உலகத்தின் பின்னால் நாம் சென்று விட்டோம். கடந்து வந்த 7 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்தோம், இந்த உலகத்திலே ஒரு மாறுதல் எப்படி வருகிறதோ அதை நாம் பின்பற்றுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை மறந்து நாம் செல்ல ஆரம்பித்து விட்டோம். ஆண்டவர் நமக்கு சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேச நினைக்கிறார். நீங்களும் ஆண்டவரோடு பேசும்படியாக ஆண்டவர் நம்மோடு பேச நினைக்கின்ற என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம், எவரையும் சரி செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி, ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்னவென்று பார்க்கும்போது, முதலாவதாக நீங்கள் நன்மாக கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8 ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். என் கண்ணை வைத்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து நமக்கு எப்படி செல்ல வேண்டும், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுத்தருகிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கடந்து வந்த 7 மாதத்திலே ஒருவேளை நீங்கள் தவறான பாதையிலே நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாதையிலே செல்ல வேண்டும். ஆண்டவர் நேசிக்கக்கூடிய பாதை என்ன, ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாதை என்ன என்று அறிந்து அதிலே நீங்கள் நன்றாக செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிசாசு வேறு பாதையிலே நம்மை அவன் வழி நடத்துகிறான். அதிலே நாம் செல்லும் போது இயேசுவை மறந்து அந்த பாதையிலே நாம் செல்கிறோம். நாம் மத்தியிலே வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை அவன் அழைத்து சென்ற விதம் என்னவென்று பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை செய்த ஒரு காரியத்தை நான் வாசிக்கும் போது, அங்கே நான் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகள் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்பதால்
எழுதியிருக்கிறது என்று சொன்ன பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த பிசாசு அவனுடைய பாதையை அழைத்து சென்றான். அப்போ உயர்ந்த மலையில் மேல் நிறுத்தி நீ தாழ் குதியும் என்று சொன்னார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே சொன்னார், பரீட்சை பாராதே என்று சொன்னார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்படியாக நீங்கள் நன்மாக பலவிதமான பாதைகளிலே அவன் பிசாசு அழைத்து செல்லும் போது, இயேசு கிறிஸ்து அவரை அழைத்து சென்ற போது எப்படி அந்த பிசாசை மேற்கொண்டார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் பலவிதமான சோதனைகளோ அல்லது பலவிதமான பிரச்சனைகளோ நீங்கள் அகற்றி செல்லும் போது, ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கொள்ளும் போது எப்படி அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள், அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பதாக என்று எழுதியிருக்கிறது என்று மேற்கொண்டார். நீங்கள் நன்மாக தேவன் நமக்கு கிடைக்க சொல்லக்கூடிய பாதை விட்டு தவறி செல்லும் போது, அவர் சொல்லிய வார்த்தைகளை மீறி நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்படி மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில தவறான பாதையிலே உங்களை மேற்கொண்டு போகும்போது எப்படி இயேசு கிறிஸ்து அங்கே வெற்றி சிறந்தார் பாருங்க. அங்கே 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில் மேல் கொண்டு போய் உலகத்தின் சக ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்படியாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வேன் என்று சொல்லி எழுதிக்கிறதை என்றால், இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் அநேக வாலிப பிள்ளைகள், குடும்ப தலைவர்கள் திருச்சபையிலே நீங்கள் பார்க்கும்போது, குடும்பத்திலே பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் பிசாசு அவனுடைய பாதையிலே நம்மை அழைத்து செய்கிறான். அதனால் நீங்கள் நாளும் பாவத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். அதனால் நீங்கள் நாளும் மேற்கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாளும் சிக்கி தவிக்கிறோம். இதனால் வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் கடந்து செல்ல போகிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும்? முதலாவதாக வாசித்தோம், இந்த கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுத்தராரோ அதை நான் கேட்க வேண்டும். இரண்டாவதாக இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய காரியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி அவருக்கு பிதா அவருக்கு காண்பித்தாரோ, எப்படி அவர் ஜெயித்தாரோ, எப்படி பிசாசை மேற்கொண்டாரோ அப்படியாக நீங்கள் நன்றாக செய்ய வேண்டும். கிறிஸ்து எனக்கு தருவார் என்ற நிச்சயத்தோடு உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என் பிரச்சனைகளை மாற்றுவார். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்மோடு தங்கி இருக்க அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து என்னோடு தங்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நாளும் அவரை செய்கிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். எத்தனையோ பிரசங்களை கேட்டிருப்போம், எத்தனையோ நம்ம வேதத்தை நாம் படித்திருப்போம். ஆனாலும் அதன்படி நீங்கள் செய்து பாருங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இதை பார்த்துக்கூடிய அருமையான வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், குடும்ப தலைவர்கள், ஆண்டவரே இந்த தேவன் சொல்லியபடி நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் சொல்கிறார், ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களபடி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வாசிக்கும் போது அங்கே அந்த இன்னொரு மலையில் இருக்கிறது, அது மலையில் மேல் கட்டிய மலை. ஆனால் இந்த மலை காற்று அடித்தது, புயல் அடித்தது, வெள்ளம் வந்தது, கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. எது வந்தாலும் அந்த கண்மை மேல் கட்டிய வீடு அணுகவில்லை. இந்த மாதத்திலே நீங்கள் கிறிஸ்து மேல் கட்ட வேண்டும். கிறிஸ்துவாகிய இயேசு மேல் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும், ஒவ்வொரு எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் கட்டப்படும் போது எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் உங்களை அணுகாது. எத்தனையோ மழை பெய்தது, ஆனாலும் நீங்கள் கட்டப்பட்டிய வீடு இயேசு கிறிஸ்து மேல். இந்த மாதத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்து மேல் எடுக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும்
பொறுப்புகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இயேசு கிறிஸ்து மேல் வைத்து நீங்கள் காரியத்தை துவங்கும் போது, திருமண காரியமோ அல்லது படிப்பு காரியமோ எதுவானாலும் இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் வைத்து விடுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையிலே அது வெற்றியாக தேவன் உங்களுக்கு செய்தி மறிப்பார். மூன்றாவதாக, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி செய்வார் என்று பார்க்கும்போது ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாறும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 நான் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுடைய சொல்லை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படினால் ஒரு பிரகாசிக்கமான ஒரு வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறதா? கடந்து வந்த 7 மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விட்டு விலகி சென்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் அந்த இருளை பிரகாசமாக மாற்ற நினைக்கிறார். நீங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆண்டவரே கடந்து வந்த 7 மாதத்திலே என்னுடைய வாழ்க்கை இருளிலே வாழ்ந்து கொண்டது, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசிக்கின்ற வாழ்க்கையாக மாறும்படியாக வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள் என்று சொல்கிறார். அப்படியானால் நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் பாயத்தில் வைத்து விட்டால் ஆண்டவர் அந்த பிரச்சனையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கின்ற வாழ்க்கையாக மாற்றுகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது நாம் என்ன செய்வது, என்ன ஒரு முடிவெடுப்பது என்று சொல்லி நீங்கள் நானும் பலவிதமான யோசனைகளை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது பிசாசு ஈஸியாக நம் மனதுக்குள்ளாய் புகழ்ந்து நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய எண்ணெய்களும் தசைமாக்கி போகிறான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆணுடைய பாதத்தில் வைத்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திலே எப்படி ஒரு சுதந்திரம் கிடைத்ததோ, எப்படி இந்தியாவு ஒரு பெரிய சுதந்திரம் அடைந்ததோ, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மாத பிறப்பிலே ஆண்டவரே எனக்கு சுதந்திரமாக்கி தாரும், என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு விடுதலை தாரும், ஆண்டவரே என்னுடைய கண்ணீருக்கு விடுதலை தாரும், என்னுடைய நோய்க்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். முதலாவது நீங்கள் அவர் சொல்லிய வசனத்துப்படி நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுத்தருகிறார், இந்த மாதத்திலே எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவர் சொல்லிய வார்த்தையை நீங்கள் கேட்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக செய்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அப்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். ஒருவேளை நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாளைக்கு என்ன நடக்குமோ சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதை நம்ம யோசித்து அநேக பிரச்சனைகள் சோர்ந்து போகிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாளை தினத்தை குறித்து வருத்தப்படாங்க. இன்றைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்திலே எனக்கு கற்றுத்தர ஒரு பாடம் என்ன, இன்றே ரட்சணை நாள், இன்று ஒப்பு கொடுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே இதை படிக்கின்ற பிள்ளைகள் நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா, என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்கு, இவங்கெல்லாம் எப்போ மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாரு. நம்ம அநேக முறை பிரசங்க கேட்கிறோம், ஆனால் நம்ம கொடுத்த ஒரு வசனம், ஒரு வாக்கு தத்துவம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவையபடி செய்கிறவன் எவனோ அப்படிதான் அங்கே வீடு கட்டப்படுகிறது. அந்த வீடு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் மலையில் மேல் கட்டுகிறோமா அல்லது அந்த கல்லில் மேல் கட்டுகிறோமா? இயேசு கிறிஸ்துவே அந்த கல்மலையாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மேல் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். நீங்கள் எடுக்கிற ஒரு காரியங்களை, நீங்கள் செய்கிற தீர்மானங்களை இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்படும் போது அந்த வாழ்க்கை சொல்லார் புத்தி உள்ள ஒரு மனுஷனாக இருப்பான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். யார் ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். எந்த பிரச்சனை, எந்த ஒரு போராட்டம், சாத்தானுடைய போராட்டங்கள் மாறி மாறி வந்தாலும், எத்தனையோ ஒரு அந்த கல்மேலு மேல் மோதி பார்த்தது, ஆனால் அந்த கல்மலை கட்டப்பட்ட வீடு விழவே இல்லை. ஏனால் இயேசு கிறிஸ்து மேல் அந்த வாழ்க்கை கட்டினார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே 7 மாதங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில ஒரே போராட்டமாக இருந்துச்சு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கீழ்ப்படைய போகிறேன், ஆனால் இதை நமக்கு ஒப்பு கொடுத்து நான் வாழப்போற சொல்லி தீர்மானம் செய்யுங்கள். இந்த 8வது மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க தேவன் கிருபை செய்வதாக நாம் ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதை பார்த்துக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே அற்புதமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தாவே கேட்கிற பிள்ளைகளில் மாத்திரமல்ல அதுபடி செய்கிற மொத்தமாக பிரயாசிக்கிற ஒரு வாழ்க்கையை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, மறைக்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த தேசத்துலேருந்து பார்த்தாலும் ஆண்டவரே, யூடியூப்லேயோ ஆண்டவரே பார்க்குற பிள்ளைகளை கர்த்தாவே, ஃபேஸ்புக்கிலே பார்க்குற பிள்ளைகளை கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.